பிரிட்டனுடைய புதிய பிரதமர் ஆண்டி பெர்ஹாமுடைய அதிரடியான நடவடிக்கை. மின்சார கட்டணத்துக்கான வரி முற்றிலுமாக பதவியேற்ற இரண்டாவது நாளிலே முளைத்த சிக்கல். பிரதமர் ஆண்டி பெர்ஹாமுடைய பொருளாதார திட்டங்களுக்கு சொந்த கட்சியிலேயே எதிர்ப்பு. குழந்தைகளின் மனநலத்தை காப்பதற்காக அதிரடி நடவடிக்கை. பிரான்சில் செப்டம்பர் முதல் நடைமுறைக்கு வரப்போகின்ற புதிய சட்டம். லண்டனில் சந்தேகத்துக்குரிய எபோலா நோயாளி மருத்துவமனையில் அனுமதி. இன்றைய நாளுக்கான முக்கியமான செய்திகளோடு பட்டகம் நிகழ்ச்சியூடாக சந்திக்கின்றோம். பிரிட்டனுடைய புதிய பிரதமராக ஆண்டி பெர்ஹாம் பொறுப்பேற்றதுக்கு பிறகு அதிரடியான நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பித்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக மக்களுடைய கடுமையான வாழ்க்கை செலவை குறைக்கின்ற வகையில் பல திட்டங்களை முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார். அதில் முதலாவதாக இந்த தம்பதியினருக்கு மின்சார கட்டணத்துக்காக இவ்வளவு காலமும் அறவிடப்படுகின்ற வரியை 5% குறைப்பதாக ஒரு அதிரடி அறிவிப்பை அவர் முன்வைத்திருக்கிறார். மிக முக்கியமாக மக்களுடைய நிதி சுமையை குறைத்து கட்டுப்படுத்துகின்ற வாழ்க்கை செலவின அரசு என்ற தொனிப்பொருள் ஆட்சிக்கட்டிலில் இருக்கின்ற ஆண்டி பெர்ஹாம் அவர்கள் இந்த புதிய நடவடிக்கையை எடுக்க ஆரம்பித்திருக்கின்றார். இதை அவதானிக்கின்ற நேரம் வெளியான அறிவிப்பின்படி அக்டோபர் மாதம் 1 தொடக்கம் 2027 மார்ச் 31 வரையான காலப்பகுதிக்கு வரி ரத்து செய்யப்படுகின்றது. 5% குறைக்கப்பட்டு பூஜ்ஜிய நிலைக்கு கொண்டு வரப்படுகின்றது. இதன் மூலமாக பிரிட்டனில் உள்ள சராசரியான குடும்பத்தில் ஒரு குடும்பம் ஆண்டுக்கு செலுத்துகின்ற மின்சார கட்டணத்தில் 45 பவுன்களை சேமிக்க முடியும். இந்த கட்டணம் அறவிடுகின்ற இந்த கட்டண குறைப்பு என்பது இங்கிலாந்தில் இருக்கின்ற வேல்ஸ் மற்றும் ஸ்கொட்லாந்தில் இருக்கின்ற மின்சார நிறுவனங்கள் மூலமாக அந்தந்த வாடிக்கையாளர்களுக்கு இந்த நலத்திட்டம் என்பது போய் சேரப்போகின்றது. இப்படி இந்த வரியை குறைப்பதன் மூலமாக கண்டிப்பாக ஒரு பெரிய இழப்பை இந்த அரசாங்கம் சந்திக்க வேண்டும். அதாவது ஆண்டுக்கு அரசாங்கம் சுமார் 850 மில்லியன் பவுன்கள் இதனால் நிதி இழப்பு ஏற்பட போகிறது. இந்த நிதி இழப்பை ஈடுகட்டுவதற்காக முந்தைய அரசாங்கத்தினால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டம் இப்போது முற்றாக ரத்து செய்யப்படுகின்றது. இது ரத்து செய்யப்படுகின்றதன் மூலமாக 3 ஆண்டுகளுக்கு 1.8 பில்லியன் பவுண்ட் செலவில் தான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. எனவே இந்த திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை அப்படியே மின்சார வரி குறைப்பு கொண்டு வந்ததன் மூலமாக அதில் ஏற்படுகின்ற செலவினங்களை நிவர்த்தி செய்வதற்காக இந்த திட்டம் அங்கு பயன்படுத்தப்பட போகிறது என்ற விடயம் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது புதிய பிரதமர் மூலமாக. எப்படி இருந்தாலும் இதுல பொருளாதார வல்லுநர்கள் சொல்கின்ற ஒரு முக்கியமான விஷயம் என்பது உலகளாவிய ரீதியில் இந்த எரிபொருளுக்கான விலையேற்றம் அதிகரித்து வருவதன் மூலம் மின்சார கட்டணங்களுக்கான விலை என்பது வருகின்ற நாட்கள்ல அதிகரிக்கும். எனவே கொண்டு வந்திருக்கின்ற இந்த வரி குறைப்பு என்பது கண்டிப்பாக மக்களுக்கு அந்த தாக்கத்தை குறைக்கின்ற வகையில் தான் இருக்கும். இருந்தாலும் மக்கள் இந்த குறைப்பு இடம்பெறுகின்ற இந்த காலப்பகுதியில கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பொருளாதார வல்லுநர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். பிரிட்டனுடைய புதிய பிரதமராக ஆண்டி பெர்ஹாம் பொறுப்பேற்று 2 நாட்களுக்குள்ளே அதிகளவான பொருளாதாரம் சார்ந்த வாக்குறுதிகளை முன்வைக்க ஆரம்பித்திருக்கின்ற விடயம் அரசியலில் பெரிய அளவில் பரபரப்பையும் விவாதத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இதுக்கு முக்கியமான காரணம் போதுமான நிதி ஆதாரங்கள் குறிப்பிடப்படாமல் இப்படியான நலத்திட்ட அறிவிப்புகள் முன்வைக்கப்படுமாக இருந்தால் இதற்கான நிதியை இந்த புதிய பிரதமர் எங்கிருந்து கொண்டு வரப் போகிறார் என்ற ஒரு கேள்வி தற்போது வலுக்க ஆரம்பித்திருக்கிறது. பதவியேற்றதுக்கு பிறகு நாட்டினுடைய உட்கட்டமைப்பு சார்ந்து பொது சேவைகள் மற்றும் சமூக நலத்திட்டங்கள் சார்ந்து பல்வேறு சலுகைகளை பொருளாதார சலுகைகளை புதிய பிரதமர் ஆண்டி பெர்ஹாம் அவர்கள் அறிவிக்க தொடங்கியிருக்கிறார். இப்படியான சலுகைகள் வழங்குகின்ற நேரம் ஒரு கடுமையான நிதி நெருக்கடியை சந்தித்து வருகின்ற பிரிட்டன் இந்த புதிய நலத்திட்டங்களுக்கான பணத்தை எவ்வாறு செலவிட போகிறது, எங்கிருந்து கொண்டு வரப் போகின்றது என்ற ஒரு கேள்வி தற்போது எழ ஆரம்பித்திருக்கின்றது. எனவே இதுக்காக ஒரு மில்லியன் கணக்கான செலவு கண்டிப்பாக இந்த நலத்திட்டங்களுக்கு சலுகைகளுக்கு ஏற்படும். இதற்கான பணத்தை புதிய பிரதமர் எங்கிருந்து கொண்டு வரப் போகின்றார் என்ற ஒரு வழியை இப்ப வரைக்கும் அவர் குறிப்பிடப்படவில்லை என்ற விடயம் ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கிறது. இந்த நிலைமை தொடர்ந்தும் நீடிக்குமாக இருந்தால் பிரிட்டன் மக்கள் இன்னும் அதிகமான வரி சுமையை சந்திக்க நேரிடும் என்று பொருளாதார வல்லுநர்கள் தங்களுடைய எச்சரிக்கையை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில கட்சிக்குள்ளே இருந்தே முன்னாள் பிரதமர் ஸ்டார்மர் அவர்களுடைய அமைச்சரவையில் பதவி வகித்திருக்கின்ற ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், லேபர் கட்சியுடைய மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் தற்போது புதிய பிரதமர் கொண்டு வருகின்ற இந்த நலத்திட்ட சலுகைகளுக்கு தன்னுடைய பகிரங்கமான எதிர்ப்பை முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார். தன்னுடைய சொந்த கட்சிக்குள்ளேயே பதவியேற்று ஓரிரு நாட்களுக்குள்ளேயே அவருக்கு எதிரான அவர் கொண்டு வருகின்ற பிரதமர் கொண்டு வருகின்ற நடவடிக்கைகளுக்கு சொந்த கட்சியில் எழுதுகின்ற ஒரு முதல் குரலாக இந்த உறுப்பினருடைய குரல் பார்க்கப்படுகின்றது. எப்படி இருந்தாலும் இந்த நலத்திட்டங்கள் மூலமாக பொருளாதார சிக்கலை சந்தித்து வருகின்ற பிரிட்டன் அதிகளவான பணவீக்கத்தை சந்திக்க நேரிடும். அதே நேரத்துல
பொறுப்பற்ற நிதி மேலாண்மைக்கு இது வழிவகுக்கும் என்ற விடயமும் தற்போது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. முந்தைய அரசாங்கம் விட்டு சென்றிருக்கக்கூடிய ஒரு நிதி பற்றாக்குறையை ஈடுகட்டாமல், புதிய பிரதமர் இப்படியான அறிவிப்புகளை முன்வைப்பது, சலுகைகளை மக்களுக்கு வழங்குவதற்காக சில அறிவிப்புகளை முன்வைப்பது என்பது எதிர்கால பொருளாதாரத்துக்கு கடுமையான சுமையை கொண்டு சுமத்தும் என்பதாக தற்போது விமர்சனங்கள் முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறது. அது எதிர்க்கட்சியிலிருந்து எழுகின்ற நேரத்துல சொந்த கட்சியிலும் இருந்து இந்த குரல் எழுகின்றது. அதையும் தாண்டி மக்கள் இந்த பொருளாதாரம் சார்ந்து அவதானித்து மக்கள் மத்தியிலும் இந்த கேள்வி எழ ஆரம்பித்திருக்கிறது. இந்த நலத்திட்டம் தருவது சரி, இந்த நலத்திட்டத்துக்கான பணம் எங்கிருந்து வரப்போகின்றது நாட்டுக்கு என்ற ஒரு பெரிய கேள்வி மக்களாலும் தற்போது எழுப்பப்படுகின்றது. குழந்தைகளுடைய இல்லாவிட்டால் 15 வயதிற்குட்பட்ட சிறுவர்களுடைய வயதை சரிபார்ப்பது தொடர்பான தொழில்நுட்பம் மற்றும் தனியுரிமையில பல சவால்கள் இருப்பதாக எதிர்த்தரப்புகள் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக கவர்மெண்ட் ஐடி பதிவேற்றம் செய்வது, இல்லாவிட்டால் குறித்த சிறுவர்கள் தங்களுடைய பெற்றோருடையதோ இல்லாவிட்டால் உறவினர்களுடைய அடையாள அட்டையை பயன்படுத்தி இந்த கணக்குகளை திறக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டாலும். அதே நேரத்துல இதுல நிறைய சவால்கள் இருக்கிறது. அதுல முக்கியமாக இணையத்துல பயனர்களுடைய ரகசிய தன்மையை பாதுகாப்பது இந்த மசோதா மூலமாக கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். இப்படியான நடைமுறைகள் கொண்டு வந்தால் இது கண்டிப்பாக சிக்கலாக இருக்கும் அப்படின்னு சில எதிர்த்தரப்புகள், அதிலும் குறிப்பாக எதிராக வாக்களித்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் இந்த சவாலை சமாளிக்க வேண்டும் என்ற ஒரு முடிவோடு பிரான்ஸ் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மூலமாக மூன்றாம் தரப்புல இந்த வயதில்லையை சரிபார்க்கின்ற நிறுவனங்கள் மூன்றாம் தரப்பிடம் இந்த வயதில்லைகளை சரியான முறையில சரிபார்த்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு யோசனையும் தற்போது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்போது பல நாடுகளில் சிறுவர்களுக்கான சமூக ஊடக கணக்குகள் தடை செய்யப்பட்டு வருகின்றது. அதிலும் குறிப்பாக பிரான்ஸ் எடுத்திருக்கின்ற இந்த நடவடிக்கை பல பெற்றோருக்கு நிம்மதி அளிக்கக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் இதில் இருக்கிற சட்ட நடைமுறைகள் கண்டிப்பாக சரி செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் இப்போது இருக்கின்ற காலப்பகுதியில் சிறுவர்கள் அதிகளவான சமூக ஊடகங்கள் பயன்படுத்துவதன் மூலமாக பல குற்றச்செயல்கள் சிறுவர்களுக்கு எதிராக நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. எனவே ஒவ்வொரு நாடுகளும் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான ஆலோசனைகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றது என்பதை இந்த நேரத்துல கண்டிப்பாக சுட்டிக்காட்டப்பட வேண்டும். அதே போல சமீப நாட்களாக பிரான்ஸ்ல நாடாளுமன்றத்துல சமர்ப்பிக்கப்படுகின்ற பல நல்ல மசோதாக்கள் சட்ட ரீதியாக நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கிறது என்ற விடயத்தையும் இந்த தருணத்தில் ஞாபகப்படுத்துகின்றோம். எபோலா தொற்றினால் அதிகளவாக பாதிக்கப்பட்டு வருகின்ற ஹங்கோ ஜனநாயக குடியரசிலிருந்து லண்டனுக்கு திரும்பியிருக்கின்ற ஒருவருக்கு இப்போது எபோலா வைரஸ் இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் ரோயல் ஃப்ரீ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றனர். ஹங்கோ ஜனநாயக குடியரசை பொறுத்தவரையில பாண்டிபிக்யோ ஒன்று மாறுபட்ட திரிவு வைரஸாக இந்த எபோலா வைரஸ் பரவி வருகின்றது. இதுவரைக்கும் 930க்கும் அதிகமானவர்கள் இந்த வைரஸ் தொற்றினால் பலியாகி இருக்கின்றார்கள். இதுல தொற்று பரவுகின்ற வேகத்தை விட உயிரிழப்பவர்களுடைய வேகம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இதிலும் குறிப்பாக தற்போது இந்த ஜனநாயக குடியரசிலிருந்து லண்டனுக்கு வந்திருக்கின்ற நபர் ஏற்கனவே ஹங்கோ ஜனநாயக குடியரசுல தொற்று உறுதியான ஒரு நோயாளியோடு தொடர்பில் இருந்திருக்கிறார் என்ற விடயம் தற்போது தெரிய வந்திருக்கின்றது. இவருக்கு இந்த எபோலா வைரஸுக்கான அறிகுறிகள் தற்போது தென்பட ஆரம்பித்திருக்கின்றது. எனவே உடனடியாக இவர் தனிமைப்படுத்தப்பட்டது மட்டும் கிடையாமல் இவருடைய ரத்த மாதிரி எடுக்கப்பட்டு இவருக்கு எபோலா வைரஸ் தொற்று இருக்கிறதா என்பதை விஞ்ஞான பூர்வமாக நிரூபிப்பதற்கான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. எப்படி இருந்தாலும் இந்த நபர் விமானத்தின் மூலமாக பயணம் செய்து நாட்டுக்கு வந்திருக்கின்றபடியினால விமானத்துல இவரோடு யாரெல்லாம் நெருக்கமாக பழகியிருந்தார்களோ அந்த நபர்களையும் தனிமைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் என்பது தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த நபருக்கு இப்ப வரைக்கும் எந்த விதமான தொற்றும் அடையாளப்படுத்தப்பட்டது என்பது மருத்துவ ரீதியாக உறுதிப்படுத்தப்படவில்லை. இவ்வாறான சூழ்நிலையில இந்த பாதிப்பு என்பது எபோலா வைரஸ் பரவுகின்ற வீதம் வெளியில மக்களுக்கு பரவுகின்ற வீதம் அந்த அளவுக்கு இல்லை என்ற விடயமும் மக்கள் பதட்டப்பட தேவையில்லை என்று மருத்துவத்துறையினர் சொல்லி இருக்கின்றார்கள். இருந்தாலும் ஒருவேளை இந்த நபருக்கு நோய் தொற்று ஏற்பட்டிருப்பது உறுதியானால் அதை சரியான முறையில மருத்துவ வசதிகள் அவருக்கு வழங்குவதற்காகவும் அது எல்லை மீறாமல் செல்வதை கைப்பற்றுவதற்காகவும் கைக்குள்ள வைத்திருப்பதற்காகவும் சில நடவடிக்கைகள் தற்போதிலிருந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் குறிப்பாக மக்கள் இது தொடர்பாக விழிப்போடும் அவதானத்தோடும் இருப்பது மிக மிக அவசியமாக இருந்து வருகின்றது. ஏனென்றால் இந்த நோய் பரவல் வீதம் என்பது கணிக்க முடியாத அளவுக்கு இருந்து வருகின்றது. அதுவும் தொற்று உள்ளானவர்களுக்கு மட்டும்
அவர்கள் மூலமாக மட்டும் இந்த தொற்று பரவவில்லை. 80% புதிதாக அடையாளம் காணப்படுபவர்கள் தொற்று ஏற்பட்ட நோயாளிகளோடு எந்தவித தொடர்பும் இல்லாத நபர்களுக்கு தான் இந்த தொற்று பரவி வருகிறது. இன்னொரு பக்கமாக இதை தடுப்பதற்காகவோ இல்லாவிட்டால் இதிலிருந்து காப்பாற்றுவதற்காகவோ எந்த விதமான சரியான மருத்துவ வசதிகளும் மருந்துகளும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பது இந்த நோயினுடைய தீவிரத்தை இன்னும் உங்களுக்கு எடுத்துக்காட்டும். அதையும் தாண்டி இந்த நோயினால் பாதிக்கப்படுபவர்கள் உயிரிழப்பதற்கான சாத்திய கூறுகள் என்பது அதிகளவானதாக இருந்து வருகின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். எனவே இந்த விடயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள். சுகாதார நடவடிக்கைகளை எப்போதும் போல நாங்கள் கடைபிடிப்பது மிக மிக அவசியம். எனவே நாளைய நாளும் செய்திகளோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.